ஸ்பூக்கி இன் லவ் எபிசோட் 4. போன எபிசோட்ல ஹீரோ வந்து ஹீரோயினோட கையை தொட்டனால அவருக்கு பேயெல்லாம் தெரிய ஆரம்பிச்சிருக்கும். ஒரு குட்டி பையன் அதுவும் தெரிய ஆரம்பிச்சிருப்பான். ஸோ ஃபோன் பண்ணி ஹீரோயினை வர வச்சிருப்பாரு. ஹீரோயின் வந்து ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு அந்த பையனை கூப்பிட்டு கை கொடுக்குறாங்க. ஹீரோக்கு ஒன்றுமே புரியல. என்னடா நடக்குது. அந்த இடத்துல விபத்து நடந்திருக்கு போல. அந்த குட்டி பையனோட அப்பா அம்மா உயிருக்கு போராடிட்டு இருக்காங்க. அதை பார்த்தோன்னே ஹீரோவும் ஹீரோயினும் ஃபோன் பண்ணி ரெஸ்கியூ டீம் வர வைக்கிறாங்க. ஆனாலும் அந்த பையன் போவே இல்லை. ஹீரோயினுக்கு ஒண்ணுமே புரியல. அப்பா அவன் வந்து கை நீட்டுறான். அந்த திசை பக்கம் போய் பார்த்தா அந்த கார்ல இன்னொரு குழந்தையும் இருக்கு. அதாவது அவனோட தங்கச்சி போல. அந்த குழந்தைய காப்பாத்தினோடனே தான் அந்த பையன் வந்து மறைஞ்சு போறான். ஹீரோக்கு வந்து அப்பதான் எல்லாமே புரிய வருது. இது எப்பத்துல இருந்து நடக்குது அப்படின்னு ஹீரோ கேக்குறான். ஹீரோயின் வந்து, நான் யூனிவர்சிட்டி படிச்சுட்டு இருக்கும் போது என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் வந்து இறந்துட்டான். அதுக்கப்புறத்துல இருந்து எனக்கு எல்லாமே கண்ணுக்கு தெரிய ஆரம்பிச்சிருச்சு. ஃபர்ஸ்ட் நான் ரொம்ப பயந்தேன். அதுக்கப்புறம் எல்லா இடத்துலயும் தெரிய ஆரம்பிச்சோடனே நான் பழகிட்டேன். அப்பதான் நான் இன்னொரு விஷயமும் கவனிச்சேன். என்னை யாராவது தொட்டாங்கன்னா அவங்களுக்குமே தெரியும் பேய் அப்படின்னு அவன் சொல்றா. ஹீரோ வந்து, சரி இது எவ்வளவு நாளைக்கு தொடரும் அப்படின்னு கேக்குறாரு. ஹீரோயின் வந்து, குறைஞ்சபட்சம் ஒரு மாசம் இருக்கும். ஹீரோ வந்து ஹீரோயின் கையை பிடிச்சு, எனக்கு இப்போதான் எல்லாமே புரியுது அப்படின்னு சொல்றாரு. ஹீரோயின் வந்து, இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம 2 பேரும் தள்ளியே இருக்கிறது பெஸ்ட், அதான் நமக்கு நல்லது அப்படின்னு சொல்றா. அப்புறம் அவ வீட்டுக்கு போயிடுறா. அவ பின்னாடியே ஏதோ ஒண்ணு வருது போல, ஸ்பிரிச்சுவல் மாதிரி. அவ வந்து ஸ்டாப் பண்ணி, நான் ரொம்ப டயர்டா இருக்கேன், ப்ளீஸ் நம்ம இன்னொரு நாள் பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு தூங்க போயிடுறா. தூங்கும் போது கூட அவ யோசிக்கிறா, ஹீரோ நல்லா தூங்கி இருப்பானா அப்படின்னு. இந்த சைட்ல வந்து ஹீரோ தான் காட்டுறாங்க. அவன் தூங்கதான் ட்ரை பண்றான். ஆனா அவனுக்கு தான் கண்ணுக்கு தெரியுமே, அவனை தேடிதான் நிறைய பேர் வராங்கல்ல ஆவியா. ஹீரோவால அதை தாக்கு பிடிக்கவே முடியல. எங்க பார்த்தாலும் அது தெரியறதுனால ரொம்ப பயப்பட ஆரம்பிக்கிறாரு. சாமி இதெல்லாம் வைக்கிறாரு, இருந்தாலும் அவரால் அதை கண்ட்ரோல் பண்ண முடியல. பார்த்து ரொம்ப பயப்படுறாரு, அலறாரு. ஒரு டைம்ல முடியல, எப்பா எல்லா காரணமும் அந்த பொண்ணாலதான், ஹீரோயினாலதான், அவளை இன்னைக்கு நான் என்ன பண்றேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோவமா ஹீரோயின் தேடி வராரு. ஆனா ஹீரோயின் வந்து ஹீரோவை அவாய்ட் பண்ணணும்னு தான் பாக்குறாங்க. அதை புரிஞ்சுக்கிட்ட ஹீரோ வந்து, இல்ல நான் ஒரு குழந்தை மாதிரி உங்ககிட்ட வந்து கம்ப்ளைண்ட் பண்ணக்கூடாது. உனக்கு முன்னாடி இந்த கஷ்டம்லாம் எனக்கு ஒன்றும் பெருசா தெரியல. ஏன்னா ஒரு நாள் பாக்குறதுக்கே என்னால முடியல. இது உனக்கு வாழ்க்கை ஃபுல்லா இருக்கு. ஸோ இதை நானே பாத்துக்கிறேன், பிரச்சனை இல்லை, உன்னை டிஸ்டர்ப் பண்றதுக்கு சாரி அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து போறாரு. ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. ஏன்னா இது வரைக்கும் யாருமே அப்படி சொன்னதில்லை. அவ சைட்ல இருந்து யாருமே அதை யோசிச்சது கிடையாது. பட் ஹீரோ அதை சொன்னோடனே அவளுக்கு ஒரு மாதிரி கன்வின்ஸ் ஆகி, இல்ல நான் உள்ள வாங்க, நம்ம இதை பத்தி பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் வந்து ஹீரோக்கு நிறைய டிப்ஸ் கொடுக்குறாங்க. பேய் நீ நேர்ல பார்த்தேன்னு வையேன், நீ ஃபர்ஸ்ட் பயப்படாத, அது இல்லைன்னே நினைச்சுக்கோ. ஒருவேளை உன்னை தேடி யாராவது வராங்க, உன்கிட்ட நெருங்க ட்ரை பண்றாங்கன்னா நீ பார்த்தும் பார்க்காம இரு. அவங்களே அப்புறம் என்னடா இப்படி ஆயிட்டாங்கன்னு போயிடுவாங்க அப்படின்னு சொல்லி நிறைய டிப்ஸ் கொடுக்குறா. பூந்து சாப்பிடு, உன்கிட்டயே வராது அப்படின்னு சொல்லி ஒரு நாளும் இவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்க மாதிரிதான் இருக்கு. ஹீரோயினுடைய கசின் இருக்கால, அவ வந்து ஹீரோயின் பார்க்க வரா. இவ என்னதான் பண்றா, ஏன் போன் பண்ணாலும் எடுக்க மாட்டேங்கிறா, என்னதான் இவளுக்கு பிரச்சனை அப்படின்னு அவன் நினைச்சிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு சிஏ வர்றாரு. அப்ப வந்து அவ சொல்றா, ஓ ஹீரோயின் தான் பார்க்க வந்தீங்களா, பட் அவ ரொம்ப பிஸியா இருக்கா. எங்க அம்மா எப்பவுமே சொல்லுவாங்க, அவ வந்து ஒரு செவ்வறு மாதிரி வச்சிருப்பா, யாரையும் அந்த பக்கம் நெருங்கவே விட மாட்டா அப்படின்னு அவ சொல்றா. அதுவும் இல்லாம இப்பெல்லாம் வந்து ஒரு ப்ராஸ்டியூட் அவன் கூடதான் அவ எப்பவுமே பேசுறா பழகுறான்ற மாதிரி எல்லாம் சொன்னாங்க அப்படின்னு அந்த பொண்ணு சொல்றா. சிஏ வந்து ஹீரோட நேம் சொல்றாரு. ஆமா அவன் தான், உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு கேக்குறா. ஒருத்தங்க மேல நீ பாசம் காட்டுற, அவங்க மேல நீ உண்மையாவே அக்கறையா தான் இருக்கேன்னா முழு கதையும் தெரிஞ்சுட்டு பேசு அப்படின்னு சிஏ சொல்றாரு. அந்த பொண்ணு அந்த இடத்த விட்டு போயிடுறா. ஒரு மாசம் முடியே கரெக்டா இன்னும் ஒரு நாள் இருக்கு. 2 பேரும் பேசிட்டு இருக்காங்க, ஹீரோவும் ஹீரோயினும். ஹீரோ வந்து நம்ம செலிப்ரேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்றாரு. எப்படி செலிப்ரேட் பண்றது அப்படின்னு கேட்கும்போது, ஆக்சுவலி 2 பேரும் வீடியோ கால்ல இருக்காங்க. நம்ம ஏன் இப்படியே செலிப்ரேட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் கையில ஜூஸ் எடுத்து அதை செலிப்ரேட் பண்றாங்க. அப்ப வந்து ஹீரோ சொல்றாரு, எப்படியோ நாளையோட உன்னை என்னால கான்டாக்ட் பண்ண முடியாது, நீ எப்படியோ எனக்கு ரெஸ்பான்ஸும் பண்ண போறது இல்லை, பட் இது நல்லா இருக்குல்ல, உலகத்துல நிறைய பேர் இப்படிதான் இருக்காங்க, நேர்ல பாக்கலனாலும் 2 பேரும் கனெக்ஷன்ல இல்லைனாலும் இன்டர்நெட் இருக்குல்ல, நம்ம ஏன் இதுக்கப்புறமும் இதே மாதிரி கான்டாக்ட்ல இருக்கக்கூடாது, ஜஸ்ட் விஷுவலா தான் கேட்கிறேன் அப்படின்னு சொன்னோடனே ஹீரோயின் வந்து இல்ல வேண்டாம், நம்ம இப்படி இருக்கிறது தான் நமக்கு நல்லது அப்படின்னு சொல்லிட்டு கால் கட் பண்ணிட்டு ஹீரோ சொன்னதே நடந்துட்டு இருக்காங்க. இந்த சைட்ல ஹீரோவும் ஹீரோயினும் சேர்ந்து ஒருத்தனை ஜெயில் காமிச்சிருப்பாங்கல்ல, அவன் வந்து எப்படியோ அவங்க அப்பா காசு மூலியமா வெளியில வந்துடுறான். வந்தவன் முதல்ல ஹீரோயினை தான் கடத்துறான், அவளை கொலை பண்ணணும்னு. இது வந்து ஹீரோ எப்படியோ கண்டுபிடிச்சிடுறாரு. கரெக்டா ஹீரோயின் வந்து சாகடிக்க போற டைம்ல ஹீரோ வந்து காப்பாத்துறாரு. காப்பாத்தி கூட்டிட்டு போகும்போது ஒரு கார் வந்து ஹீரோவை அடிச்சிருது.
அவருக்கு ஆக்சிடென்ட் ஆகுது. ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போறாங்க. பட் அங்க இருக்க டாக்டர்லாம் என்ன சொல்றாங்கன்னா, இது ரொம்ப லேட். நீங்க கொஞ்சம் முன்னாடியே வந்திருக்கலாம்ல. அந்த மாதிரி சொல்றாங்க. ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. வெளியில வந்து அழுகுறாங்க. இதுக்கு எல்லாமே நான் தான் காரணம். என் மேலதான் தப்பு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்றாங்க. அப்போ கரெக்டா அந்த இடத்துக்கு ஹீரோ வர்றாரு. அவனை பார்த்தோன்னே ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. என்னாலதான் இது எல்லாமே என்னாலதான். இப்ப பாத்தியா செத்து ஆவியா என்ன பார்க்கணும்னு வந்து நிக்கிற அப்படின்னு சொல்றாங்க. ஹீரோ வந்து ஒரு வார்த்தை கூட பேசாம ஹீரோயிங்கே பார்த்துட்டு இருக்காங்க. இதோட தான் இந்த எபிசோட் முடியுது.